இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. அவன் வீட்டுக்கு திரும்ப போய் கொண்டிருக்கிறான். அதாவது வேலையை முடிச்சிட்டு போய் கொண்டிருக்கிறான். எப்படி சொல்லுவோம்? He is going back home. He is going back home. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He is going back home. இதுவே கடந்த காலத்தில் நடைபெற்று கொண்டிருந்ததாக சொல்ல வேண்டுமானால் எப்படி சொல்வோம்? He was going back home. He was going back home. Say again. He was going back home. இதை நாம் நாளை இதே நேரத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கும். அதாவது இந்த நேரம் அந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் கொண்டு இருப்பான் அப்படி சொல்ல போறோம். எப்படி சொல்லலாம்? Well done. He will be. He will be going back home. He will be going back home. அவனுக்கு வீட்டுல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது கல்யாண பேச்சு நடைபெற்று கொண்டிருக்குது. இது எப்படி சொல்வோம்? His parents are looking for a bride for him. His parents are looking for a bride for him. இதுவே அவளுடைய வீட்டில் அவளுக்கு பையன் பார்த்துட்டு இருக்காங்க. இது எப்படி சொல்லலாம்? Very good. Her parents are looking for a bridegroom for her. Her parents are looking for a bridegroom for her. இதை நீங்க bridegroom என்றாம groom என்றும் சொல்லலாம். Her parents are looking for a groom for her. எனக்கு பாம்புன்னா பயம். பாம்புன்னா படையும் நடுங்கும் இல்லையா? I'm afraid of snakes. I'm afraid of snakes. எல்லாருமே எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I'm afraid of snakes. உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு கரப்பாம்பூச்சின்னா பயம். இது எப்படி சொல்லலாம்? I'm afraid of cockroaches. I'm afraid of cockroaches. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I'm afraid of cockroaches. சில பேருக்கு மூட்டை பூச்சின்னா பயம். பெட்ல இருக்கும் பூச்சி. I'm afraid of bed bugs. I'm afraid of bed bugs. I'm afraid of bed bugs. ஜோக் அடிச்சுட்டே இருக்காத. சில பேர் எந்த நேரம் பார்த்தாலும் ஜோக் அடிச்சுட்டே இருப்பாங்க. எங்களுக்கு டென்ஷனு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, யாரும் ஜோக் அடிச்சா பிடிக்குமா? இல்லை. அப்போ என்ன சொல்லுவோம்? Don't keep joking. Don't keep joking. இதுவே நீங்க keep on joking அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லை. ரெண்டுமே சரி. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Don't keep joking. சில பேர் ஏதாவது கேட்டு நச்சரிச்சுட்டு இருப்பாங்க. இந்த நச்சரிச்சுட்டே இருக்காத. Don't keep pestering. Don't keep pestering. ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தா சொல்லுவாங்கல்ல, ரொம்ப சிரிக்காத, அழ வேண்டி இருக்கணும் அப்படின்னு. அப்ப சிரிக்காத, சிரிச்சுட்டே இருக்காத எப்படி சொல்லலாம்? Don't keep laughing. Don't keep laughing. அழுதுட்டே இந்த நேரம் இருந்தா என்ன சொல்லலாம்? அழுதுட்டே இராத. Don't keep crying. Don't keep crying. இந்த keep doing என்கின்ற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன் முழு விளக்கத்தோட. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க பாருங்க. இதை தவிர நான் எதுவும் சொல்லல. சில பேர் வந்து கேட்பாங்க, என்ன சொல்லிட்டு அவனுக்கு இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப நீங்க சொன்னதை சொல்லி இதை தவிர நான் ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு சொல்ல போறீங்க. எப்படி சொல்லலாம்? I haven't said anything
more than this. I haven't said anything more than this. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I haven't said anything. நான் எதுவும் சொல்லல. இதை தவிர more than this. I haven't said anything more than this. யாராவது வந்து அப்பா நிக்கிறாரா வீட்ட அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க? இப்பதான் வந்திருக்கிறார். எப்படி சொல்லலாம்? அப்பா இப்பதான் திரும்பி வந்தார். Father has just come back. Father has just come back. ஏன் father has சொன்னோம்? ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். சிங்குலர் s. அப்போ அதற்கு பயன்படுத்துகின்ற வினை சொல்லும். அது உதவி வினை சொல்லாக இருக்கட்டும், வினை சொல்லாக இருக்கட்டும், s ஃபார்ம்ல இருக்க வேண்டும். இன்னொரு விடயம் நீங்கள் இங்கே கவனித்துக் கொள்ள வேண்டும். adverbs, அதாவது வினை சொல்லை விவரிக்கும் சொற்களாக இந்த ஜஸ்டா இருக்கட்டும், ரீசன்லி, எக்ஸாக்ட்லி, நியர்லி, இது மாதிரி adverbs விவரிக்கும் சொற்கள் நாம் எங்கு பயன்படுத்துகின்றோம்? பிரதான வினை சொல்லுக்கு முன்னாடி. இங்கு has come என்கின்ற இரண்டும் சேர்ந்துதான் நமக்கு காலத்தை குறித்து காட்டுகின்றன. இருந்தாலும் அதிலே பிரதான வினை என்ன? மெயின் verb come. அப்போ come என்பதற்கு முன்னால தான் just என்பதை பயன்படுத்த வேண்டும். நாங்க எப்படி சொல்லலுமா? Father just has come? No. Father has just come. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் வருகிறேன். I'm coming. நான் போகிறேன். I'm going. I'm going. உங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. Very good. I'm going. நான் இப்போ போக போறதில்ல. எப்படி சொல்லலாம்? I'm not going now. I'm not going now. எனக்கு ஞாபகம் இருக்குது. I remember. எப்படி சொல்வோம்? I remember. எல்லாரும் சொல்லி பாருங்க. Well done. I remember. இங்க உங்களுக்கு இரண்டு சொற்கள் ஞாபகத்துக்கு வரலாம். Remind, remember. இரண்டுமே வினை சொற்கள் தான். Remind அப்படின்னு சொன்னா நினைவுபடுத்து, நினைவு ஊட்டு. அப்போ எனக்கு ஞாபகப்படுத்து எப்படி சொல்வோம்? Remind me. Remind me. இந்த ரிமெம்பருக்கு என்ன மாதிரியான அர்த்தங்கள் உண்டு? நினைவுபடுத்திக் கொள்ளல், டு recall, டு memorize, அதாவது பாடமாகிறது, நினைவில் பதித்தல், மறக்காதிருத்தல், டு not forget, நினைவு கூறல், டு commemorate. இது போன்ற அர்த்தங்கள் உண்டு. அப்போ இங்கு நாம் என்ன பார்த்தோம்? எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் எந்த நினைவில இருந்து எடுத்துக்கொள்கிறேன். அப்போ என்ன வரும்? I remember. இதுவே இன்னொரு ஆளுங்களுக்கு அதை ஞாபகப்படுத்த வேண்டுமா என எப்படி சொல்வோம்? Please remind me. இப்போ உங்களுக்கான நேரம். அம்மா இப்பதான் போனாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, அவள் வீட்டுக்கு திரும்ப போய் கொண்டிருக்கிறாள். விடைகளை சரியோ பிள்ளையோ கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you for watching.